அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம போதக்காடு கிராமத்துல பண்ணைக்குட்டை வெட்டி அதுல மீன் வளர்க்குறாங்க. அதை பத்தி பார்ப்போங்க. இந்த பண்ணைக்குட்டையில மீன் வளர்த்து அவங்க சொந்த தேவைக்காக வச்சுக்கிறாங்க. வாரத்துல 2 நாளைக்கு பிடிக்கிறாங்க, அதை அவங்க சாப்பிட்றாங்க. சரி, இந்த பண்ணைக்குட்டையை எப்படி இவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு என்ன ஊருங்க? கஸ்தூரி, போதக்காடு. சரிங்க. இப்ப நீங்க பண்ணைக்குட்டை வெட்டி அதுல மீன் வளர்க்குறீங்க. ஆமாங்க சார். சரிங்க. இதனோட சைஸ் என்னன்னு சொல்லுங்க. பண்ணைக்குட்டையோட சைஸ் 50 அடி நீளம், 30 அடி அகலம். சரிங்க. இப்ப இதுல என்னென்ன மீன் வளர்க்குறீங்க? ஃபுல் கண்டனா திலேப்பியும் வளர்க்குறேங்க சார். ஒரு 2 ரகம் தான் வளர்க்குறீங்க. 2 ரகம் தான் சார். சரிங்க. இப்போ இதுல தண்ணி வாட்டர் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? எத்தனை நாளைக்கு ஒரு முறை வெளியே போகுது? 2 நாளைக்கு ஒரு டைம் வெளியில விட்டுருவோங்க சார். வெளியில விட்டுட்டு புது தண்ணி உள்ள விட்டுருவோம். அப்படியா? அந்த தண்ணி எங்க கொண்டு போறீங்க? காட்டுக்கு தான். ஓ, பாசனம், நீர் பாசனம் பண்றீங்க. சரி சரி. 2 நாளைக்கு ஒரு முறை அதை பண்றீங்க. 2 நாளைக்கு ஒரு தண்ணி புது தண்ணி விட்டுறீங்க. புது தண்ணி தான். சரிங்க. இப்ப இந்த மீன்களுக்கெல்லாம் என்னென்ன உணவு நீங்க என்னென்ன பண்றீங்க? சாப்பாடு, வாழை மரத்துண்டு. சாப்பாடுனா உங்க மீற பழைய சாப்பாடுங்களா? வீட்டுல சாப்பாடு மீறதுனா போடுவோம் சார். சரிங்க. அப்புறம் வாழை மட்டை, வாழை மரத்தை அப்படியே வெட்டிட்டு வரீங்களா? வாழை மரத்தையே அந்த வெட்டி சின்ன சின்னதா போட்டுருவோம் சார். நறுக்கி அப்படியே அதுல போட்டுறீங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை? 3 நாளைக்கு ஒரு டைம். 3 நாளைக்கு ஒரு முறை. அதனால சாப்பிடுதுங்களா? சாப்பிடுதுங்க சார். இப்ப அது எதுவும் மிச்சம் வைக்கிறதுல எல்லாமே அப்படி நறுக்கி போட்டுறீங்க. சின்ன சின்ன சைஸா சின்ன சின்னதா நறுக்கி போட்டா அது சாப்பிடுறது. சரிங்க. தண்ணி அப்பப்ப போயிடுது வயலுக்கு. இப்போ இது மீனுக்கு இந்த நோய் பராமரிப்பு, நோய் மேலாண்மையில ஏதாவது மஞ்சள் எல்லாம் போடுறாங்களா? அது மாதிரி ஏதாவது போடுறீங்களா? இல்லைங்க சார். இது தண்ணி அடிக்கடி நாங்க வெளியில விட்டுறதுனால அது எதுவும் நாங்க போடுறது இல்ல. புது தண்ணி சுத்தமாவே இருக்கு. புது தண்ணி விட்டுறதுனால வேற எதுவும் நோய்க்கு எதுவும் மேலாண்மைக்கு எதுவும் பயன்படுத்துறது இல்ல. சரிங்க. அம்மா, அந்த மீன் பிடிக்கிறீங்கல்ல, அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை பிடிக்கிறீங்க? வாரத்துல 2 நாள் 3 நாள் பிடிச்சிருங்க சார். பிடிக்கிறீங்க. உங்களுக்கு தேவைப்படும் தேவைக்கு மட்டும் பிடிச்சி ஃப்ரை பண்ணிக்குவோங்க சார். ஓ, சாப்பாடு ஃப்ரை பண்ணிடுறீங்க. அப்புறம் குழம்பு வச்சுக்கோங்க. உங்க தேவைக்காகவே நீங்க பண்ணைக்குட்டையில மீன் வளர்க்குறீங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம வெளியில மார்க்கெட்ல போயிட்டு வாங்குற மீன் எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நீங்களே பண்ணைக்குட்டை வெட்டி அதுல மீன் வளர்த்து நீங்க சொந்த தேவைக்காக வச்சுக்கிறீங்க. சரி, நன்றிங்கம்மா. தேங்க்யூ சார். நன்றி. ஓகே.